என் பேர் ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நிலை சேவை சங்க தலைவர். என் பேர் ஸ்ரீகாந்த். மாண்புகு முதலமைச்சரை எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தா நல்லா இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேர் அரசியல்வாதிங்க நிறைய பேருக்கு செய்கிறாங்க. மாற்றுத்திறனாளிங்களுக்கு மட்டும் அறிவிக்கிறாங்களே தவிர மாற்றுத்திறனாளிங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை. ஏன்னா எத்தனையோ பேருக்கு செய்கிறாங்க, மாற்றுத்திறனாளிங்களுக்கு மட்டுமே அறிவிக்கிறாங்களே தவிர எந்த ஆட்சியுமே எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. மாற்றுத்திறனாளிங்களுக்கு உயர்த்தி கொடுத்தா விவசாயம் நிறைய இருக்கிறது. அதனால எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி அவருடைய கேள்வி புரிஞ்சுக்கிச்சு. ஆனா எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. அதிமுகவும் நிறைய செஞ்சிருக்காங்க, நம்ம கிட்ட பெரிய பட்டியல். திமுகவும் செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை கலைஞர் கொண்டது. கண்டிப்பா கண்டிப்பா 2 கட்சியும் செஞ்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை சொல்றேங்க, அது கூட அவர் 80% உடல் ஊனமுற்றவராக இருந்தா அவரை பாதுகாத்துக்கிறவருக்கு 1000 ரூபாய் தனியா தரும். இது இந்த நம்ம திராவிட மாடல் அரசு, தமிழக முதல்வர் தளபதி அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா விதமான வாகனங்கள் தர்றதுக்கான ஏற்பாடு பண்ணி பட்டியல் படி மூப்பு பட்டியல் நினைச்சா நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பட்டியல் பதிவாயிருக்கிறவங்களுக்கு தந்துருக்கிறாங்க. ஓகே அண்ணா, நீங்க சொல்லுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிமுக ஆட்சியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இனி வரக்கூடிய ஆட்சி உங்களுக்கு அமைந்தால் நீங்க என்ன செய்வீங்க, அதை பத்தி சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிக்கான ஓஏபி அதிகப்படுத்தி கொடுத்ததே அதிமுக தான். ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, சொல்லும் போது எதிர்த்தாப்புல இருந்து எல்லாம் சொல்றாங்க. வார்டு மெம்பர்ல இருந்து மாற்றுத்திறனாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு அவங்களுக்கு கவுன்சிலரா ஒரு இதுல போடணும்னா அவங்களுக்கு நிதி கொடுத்து அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. வாய் வார்த்தையில் அண்ணன் சொன்ன மாதிரி சக்கரிய சொன்னாவே இனிக்குன்ற பேச்சில கொடுத்திருக்காங்க போல. மாற்றுத்திறனாளிக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையை செஞ்சா மட்டும்தான், அதுவும் நிச்சயமா எங்க ஆட்சி காலத்துல அவங்களுக்கான தேவையை நிச்சயமா செஞ்சு கொடுப்போம். அக்கா நீங்க சொல்லுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? நாங்க 1000 2000 எல்லாம் கொடுக்க மாட்டோம், தன்மானத்தோட வாழ வைப்போம். எங்க ஆட்சியில எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, எல்லாருக்கும் கிடைக்கும் கல்வி அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க படிப்புக்கு ஏற்ற ஊதியம் வேலை எல்லாருக்கும் அரசு வேலை, மாற்றுத்திறனாளிக்கு அரசு வேலை கொடுக்குறேன் அண்ணன் சொல்லியிருக்காரு. நாங்க தரமா, அதாவது தரமா வாழ வைப்போம், மக்களை கையேந்தி வாழ வைக்க மாட்டோம். எங்க மக்கள் எப்பவுமே கொடுக்குற நிலைமையில தான் இருப்பாங்க தவிர வாங்குற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அந்த நிலைமை நாங்க கொண்டு எனக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மருத்துவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு, பொறியாளர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சீட்டு கொடுத்திருக்காரா? ஒரு கேள்வி மட்டும்க்கா. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நம்ம சமுதாயத்தின் அங்கம், நம்ம குடும்பத்துல பல பேர் இருக்காங்க. ஏன்னா அவர்கள் ஒருத்தர் இது எல்லாருக்கும் நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நிகழ்ச்சியின் வாயிலா நியூஸ் தமிழ் வலியுறுத்துது, எல்லா கட்சிகளும் குறைந்தது 1-2 பேருக்காவது மாற்றுத்திறனாளிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் பாடுபட வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அண்ணன் தனப்பான அவர்களை சபாநாயகராகவே கொடுத்தாரு, இப்பவும் இருக்காரு. ஏன்னா ஏதோ பொட்டாம்போக்கா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லக்கூடாது இல்லையா? எங்க கட்சியில எல்லாத்துக்கும் எல்லாதும் ஈவனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றிண்ணே.